ஈரான் போர் எதிரொலியாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் ஹோட்டல்களையும் இன்றியமையா பொருட்கள் சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து தடையில்லாமல் எரிவாயு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ள தமிழ்நாடு ஹோட்டல் சங்க தலைவர் வெங்கட சுப்பு, எரிவாயு கிடைக்காத சூழல் நீடித்தால் உணவகங்களை படிப்படியாக மூட வேண்டிய நிலை உருவாகலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடன் நடந்து வரும் போரின் காரணமாக எல்பிஜி கேஸ் விநியோகம் முற்றிலுமாக தடைபடுகின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. மத்திய அரசு இப்போதைக்கு என்ன செய்வது என்று தீர்மானித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அத்தியாவசிய பொருளாக உணவகங்களுக்கும் கொடுப்பதை விட்டு வீடுகளுக்கும் மற்றும் கல்லூரிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் மட்டுமே வழங்குவது என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது மிகவும் உணவகங்களை பாதிக்கும். ஆகவே உணவகங்களையும் அத்தியாவசிய பொருள் சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து இதை ஒரு அத்தியாவசிய பொருளாக தீர்மானித்து ஈக்குவலாக உணவகங்களுக்கும் கேஸ் சிலிண்டர்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், இந்த நிலைமை தொடர்ந்து நீடித்து கொண்டு இருந்தால் உணவகங்களில் இருக்கின்ற எல்பிஜி சிலிண்டர்ஸ் இரு நாட்களுக்கு மட்டுமே வருகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அரசாங்கம் சப்ளையும் கூட இரு நாட்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. பிறகு முற்றிலுமாக கேஸ் விநியோகம் தடைபட்டுவிடும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உணவகங்கள் படிப்படியாக மூடுவதை தவிர வேறு வழியே இல்லை என்கின்ற சூழ்நிலை ஏற்படும்.